விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசிய பார்க்கறதுனால அதிக நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த பார்வை வந்து இவர்களுக்கு என்ன நன்மைகள குடுக்க போகுது? நிச்சயமா. அதாவதுங்க, குரு வந்து இருக்கும் இடம் பாழ்படும், பார்க்கிற இடம் சுபப்படும்னு ஒரு பொதுவான பழமொழி உண்டு. அப்போ 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கிறாரே, ஏதாவது நம்மளுடைய புகழ கெடுத்துருவாரா? நமக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள கெடுத்துருவாரா? அப்படிங்கிறத விருச்சிக ராசிக்காரர்கள் யோசிச்சாங்கன்னா, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. புலிப்பாணி ஐயா பாடல்ல சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்னா, பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு உச்ச நிலையில் இருக்கிறார். அந்த இடம் பாழ்படாது. விருச்சக ராசிக்காரர்களுக்கு அந்த குருவினுடைய உச்ச பார்வைங்கிறது புகழ் கிடைக்க போகுது. அப்ப இவ்வளவு நாள் எனக்கு அப்ரிசியேஷனே இல்ல. எனக்கு இவ்வளவு நாள் வந்து யாருமே பாராட்டலையே, என்னை திரும்பி பார்க்கலையே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயத்த மனசுக்குள்ளே ரகசியமா வச்சிருக்கிறோம். எங்கனால ஏன்னா விருச்சகம் வந்துங்க ஒரு பொது இடத்துல ஒரு நம்ம அசிங்கப்பட்டுறக்கூடாது. அது எல்லாருக்கும் இருக்கிறதாக இருந்தாலும் விருச்சக ராசிக்காரவங்க மனசுக்குள்ளேயே அதை வந்து பதுக்கி வச்சிருப்பாங்க. ஆக அது கூட இந்த நேரங்களில் ஒரு ஏகாந்தமா அவங்க வெளிப்படுத்துவதற்கு நல்ல நட்புகள், நல்ல தெய்வ தரிசனம்னு சொல்லுவாங்க. 9ஆம் இடம் என்பதுங்க ஒரு கோவில், ஆலயம், தெய்வ காரியங்கள். அந்த தெய்வ காரியங்களை எடுத்து செய்வதற்கு, வீட்டுல சுபகாரியங்கள் நடப்பதற்கு, வீட்டுல ஒரு ஹோமம் பண்ணணும், வீட்டுல வந்து வீட்டை கட்டணும், ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணணும். இந்த காலகட்டங்களில் தடைப்பட்ட வீட்டை திரும்பி எழுப்பணும். 4ஆம் இடத்தை குரு பார்த்தா வீடு மனை வாகன யோகம்னு சொல்றோம். ஆனா இந்த நேரத்துல பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்க்கறதுனால விருச்சக ராசிக்காரர்களுடைய வீட்டில் நிச்சயமாக ஒரு நல்ல சூழ்நிலைகளும், நல்ல தெய்வ நடமாட்டங்களும், தெய்வ தரிசனங்களும் இவர்கள் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கும். அப்ப பாக்கியஸ்தானம் வலம் வருது.